எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, பிசாசின் ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுறது. அதுக்கு தான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படுங்கள்? பிசாசின் ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டுன்னு பயந்துராதீங்க. சிலர் பாருங்க, பிசாசின் ஆவிகளோட போராடுறதா அப்படின்னு உடனே பயந்துருவாங்க. பயப்படாதீங்க. பாருங்க, இந்த பிசாசின் ஆவிகள், இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அத்தனை பிசாசினுடைய ஆவிகளையும் மடங்கடிச்சிருக்கிறாரு, தோற்கடிச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுடைய போராட்டம், என்னுடைய போராட்டம் யாரு கூட இருக்குதுன்னா, தோற்கடிக்கப்பட்ட பிசாசின் ஆவிகளோட இருக்குது. இது எப்படி சொல்லலாம்னா, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி.